அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்தால் மட்டும்தான் பாஜக இங்க சர்வேயாக முடியும். 2026 தேர்தலையும் எதிர்கொள்ள முடியும் பொழுது அதிமுக எப்படி கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாங்கிற ஈடுபாடுல தான் அவங்க இருக்காங்க. இல்லை, இதுதானே கடந்த பல மாதங்களாக ஓடிட்டு இருக்க பிரச்சனை. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை மறைமுகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். எடப்பாடியை தவிர்த்து அடுத்த லெவலில் இருக்க லீடர்ஸ் எல்லாம் பிஜேபியோட பேசிட்டு தான் இருக்காங்க. எடப்பாடி ஆனால் அது உறுதியாக இருக்கிறார், கூட்டணி வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ரைடுகளை எதிர்கொள்ள அதுதான் அப்படிலாம் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி ரைடெல்லாம் முடிஞ்சு ஒரு கட்சியெல்லாம் நீங்கள் மொத்தமெல்லாம் காலி பண்ணுறதுனா இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான் இருக்கணும், எல்லா கட்சியும் காலி பண்ணிடலாம். அமலாக்கத்துறைக்கு எதிராக இன்னைக்கு இந்தியா முழுவதுமே வந்து உச்சநீதிமன்றமும் பல உயர்நீதிமன்றங்களும் கடுமையான தீர்ப்புகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்றன. முழுக்க ஒரு கட்சியை அமலாக்கத்துறையை வச்சு எல்லாம் நீங்கள் வழிக்கு கொண்டு வந்துட முடியும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப அபத்தமான கருத்து. அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடியை தவிர்த்த பல அதிமுக தலைவர்களுக்கும் விருப்பம் இருக்கிறது. அதிமுக துணை இல்லாமல் பிஜேபி இந்த தேர்தலை சந்தித்தால் அவங்க 100% அவங்க 0. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் எப்படியாவது அதிமுகவை வளைத்து போட வேண்டும் என்று பார்க்கிறார்கள். எடப்பாடி உறுதியாக இருக்கிறார், பிஜேபி உறவு வேணாம், பிளஸ் அதிமுக பிரிஞ்சு போனவங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு. எவ்வளவு நாள் உறுதியாக இருப்பாருன்னு நமக்கு தெரியும்.